காதல் தோல்வி ஆகிறது நல்லதுக்காக தான். ஏன் அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கிறாரு. தப்பான பர்சனை கரெக்டாக சூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம எதுக்காக இந்த யூனிவர்ஸில் பிறக்கிறோம். அப்படி ஒருத்தே இல்லாத ஒரு பர்சனுக்காக ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, தூங்காமல் இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதல் தோல்வினால மன உளைச்சல். காதல் தோல்வினால மன உளைச்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தப்பான பர்சனை கரெக்டாக சூஸ் பண்ணுறதுனால தான் இந்த காதல் தோல்வி நடக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஏன் உங்களை வருத்திக்கிறீங்க, ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க, தூங்காமல் இருக்கிறீங்க? அப்படிலாம் பண்ணாதீங்க. காதல் தோல்விங்கிறது ஒரு நல்லதுக்கு தான். ஏன் அப்படின்னா அதை விட பெட்டர் லைஃப் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மன உளைச்சல் ஆகிறதுக்கு அந்த பர்சன் ஒர்த்தானவங்களான்னு பாருங்கள். அப்படி ஒர்த்தே இல்லாத ஒரு பர்சனுக்காக நீங்கள் ஏன் மன உளைச்சல் ஆகணும்? ஆகக்கூடாது. காதல் தோல்வி ஆகிறது நல்லதுக்காக தான். ஏன் அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கிறாரு. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் மன உளைச்சல் ஆகிறதும் உங்களை நீங்களை வருத்திக்கிறதும் டோட்டல் டைம் வேஸ்ட்டு. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே பெட்டர் லைஃப்க்கு தான் போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை வருத்திக்கிறீங்க. நம்ம எதுக்காக இந்த யூனிவர்ஸில் பிறக்கிறோம்? காதல் பண்ணுறதுக்காகவா? கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நல்ல லைஃப்பை வாழ்கிறதுக்காக இந்த யூனிவர்ஸில் பிறக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதில் காதல்ங்கிறது ஒரு பார்ட்டு தான். அதுக்காக நம்மளோட வாழ்க்கையவே நம்ம தொலைக்க முடியுமா? முடியவே முடியாது. காதல் தோல்வினால நீங்கள் மன உளைச்சலாக இருக்கிறீங்க, அதனால் உங்களை வருத்திக்கிறீங்க, காயப்படுத்திக்கிறீங்க, சரியாக படிக்கிறது இல்லை அப்படின்னா உங்கள் பெற்றோர் எவ்வளோ வேதனை அடைவாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்களுக்காகவாது நீங்கள் அந்த மன உளைச்சலுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காதல் தோல்வினால் ஏமாத்தினவங்களை பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணுங்கிறது தான் அதுக்கான சொல்யூஷன். அதை விட்டுட்டு நீங்கள் மன உளைச்சல் ஆகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதனால் மன உளைச்சல் ஆகணுமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும், மற்றவங்க கிடையாது. மன உளைச்சல் ஆகாதீங்க, நல்ல வாழ்க்கையை வாழுங்க. தேங்க்யூ. எதிர்நீச்சல்.